ஏய், உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்ல? அதெல்லாம் பிடிக்கும். பிடிக்கலன்னா? என்ன? இல்ல, ஒருவேளை உங்க அம்மா என்ன பார்த்துட்டு, இந்த பொண்ணா, இவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, இவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்றது? சாரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். எங்கள் அம்மாவை மீறி என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்டி கில்ற? அப்போ பிடிக்கலன்னு சொல்லிட்டா வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவியா? சும்மா காமெடி காமெடி. எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏய், அவங்க என்ன உன்னை பிடிச்ச ஸ்மாக்கா போட போகிறாங்க? ஜஸ்ட் வந்து கேஷுவலாக பேசுவா. ஏய், என்ன? இல்ல, எங்க ஏரியால பைப் உடைஞ்சிருச்சா, அதான் வழியெல்லாம் ஒரே சேரு, அதான் பழைய செருப்பா போட்டு வந்தேன். சரி, அட சீக்கிரம் வா, வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டெப் அசைட் ப்ளீஸ். போலாமா? எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஆமா, நான் சொன்னேன்ல, இவ தான் சுவாதி. ஹலோ ஆண்டி. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க? நல்லா இருக்கேன். அப்பா, இப்பதான் மீட் பண்ண முடிஞ்சது. கார்த்திக் உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான். உனக்கு ஃபோட்டோகிராஃப் இன்ட்ரெஸ்ட் அம்மாவே? ஆமா. ஆமாமா, அவளுக்கு போட்டோகிராஃபினா சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட். ஓ அப்படியா? எந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபிமா? அது அதான் வந்து இந்த ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நல்லா பண்ணுவா. நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்காமா. அப்புறம் எங்க அம்மாக்கு பார்த்தனா இந்த புக்ஸ்லாம் படி. டேய், எங்களை கொஞ்சம் பேச விடுடா. எல்லாத்தையும் நீயே பேசிட்டா அப்புறம் நாங்க என்ன பேசுறது? ஓகே. இவன் எப்பவுமே இப்படிதாம்மா, யாரையும் பேச விட மாட்டான். ஏதாவது குறுக்க பூந்து பேசிட்டே இருப்பான். இந்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. இப்போ நம்ம பேசலாம். உண்மையை சொல்லணும்னா உன்னை பற்றி பெருசாக ஒன்றும் தெரிய தேவையில்லை. ஏன்னா கார்த்திக் உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். நான் சும்மா தான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். உனக்கு என்ன மாமியாரை ஏற்றுக்க ஓகே தானே? உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. கார்த்திக் என்னை பற்றி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல. சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், சில விஷயங்கள் சொல்லாமலும் இருந்திருக்கலாம். நீங்கள் உங்கள் முடிவை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி, என்னோட மெடிக்கல் கண்டிஷன் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது கடைசியில் உங்களை எந்த விதத்துலையும் பாதிக்கலாம். ஃப்யூச்சரில் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக கூட மாறலாம். என்ன விஷயம்? கார்த்திகை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்குள்ளே இருக்க இந்த அழகான ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டினியூ ஆகும். விஷயம் என்னன்னா, என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது. ஒரு பயாலஜிக்கல் அம்மாவா என்னால் என்றைக்குமே ஆக முடியாது.
கொஞ்சம் சென்சிட்டிவ். ஏதாவதுனா இப்படி தான் உடனே அழுதுருவேன். எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க யாரும் இல்லை. நான் வளர்ந்தது எல்லாமே ஒரு ஆர்ஃபனேஜில் தான். ஃப்ரெண்ட்ஸும் பெருசாக இல்லை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எப்போவுமே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணால் அது தப்பாக போயிடுமோன்னு. அதுக்கப்புறம்தான் கார்த்திக் என் லைஃப்குள்ளே வந்தான். அவன் என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் என் லைஃப்பையே வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். அவன் என் கூட இருக்கும்போது தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஐ எம் ஃபீலிங் செக்யூர்டு. அது லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த விஷயத்தினால அதை இழந்துருவணும்னு பயமாக இருக்கு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சா நான் உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் நீ நினைக்கிற, அப்படித்தானே? இங்க பாருமா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ இதை கார்த்திக் கிட்ட சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க ஆண்டி. கார்த்திக் என் பையன் இல்லை. ஆண்டி, I am not a biological mother of Karthik. He is not my biological son. He is my adopted son. எல்லாரோட லைஃப்லையும் வர மாதிரி தான் என் லைஃப்லையும் மேரேஜ்னு ஒரு சாப்டர் வந்தது. பல ஆடம்பரங்களோட, ட்ராமாஸ் அண்ட் எமோஷன்ஸோட. இட்ஸ் அன் அரேஞ்ச்டு மேரேஜ், பட் ஐ காட் அ வெரி குட் ஹஸ்பண்ட். எங்களுக்குன்னு சொல்லிக்க எந்த ஒரு ஃப்யூச்சர் பிளான்ஸும் கிடையாது. நாங்கள் பாட்டுக்கு எங்கள் லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே 2 வருஷம் போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் குழந்தைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு குறையாவே தோணுச்சு. நாங்களும் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணோம், டெஸ்ட் பண்ணோம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் குழந்தை பெற்றுக்கிற டிஃபிகல்ட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு. அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐ வாஸ் டோட்டலி blank. அப்போ என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். ஹே, அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. வீடு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை நினச்ச நீயே உன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காத. ஏய் யாமினி, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன? நீங்களாம் நல்லா தான் இருக்கீங்க. உங்களெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எல்லாமே என்னதான். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். வா, சாப்பிட வா. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுறீங்களா? யாரும் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம். முதல்ல இங்கிருந்து போங்க. சாரி, நான் உன் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிட்டேன். எனக்கு புரியுது இது என்னை விட உன்னை தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுன்னு. பட் உன்னோட பெயினை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமான்னு எனக்கு கேட்டால் எனக்கு தெரியல. அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு கேட்டாலும் எனக்கு தெரியல. பட் நான் ட்ரை பண்ணுறேன்.
நாம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இந்த லைஃப் எனக்கும் புதுசு தானே. இங்க பாரு, நான் ஒண்ணே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு என்ன ஆனாலும் நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன். ஐ ப்ராமிஸ். யாமினி, அப்புறம் என்ன பண்ணீங்க ஆண்டி? நான் தூங்கும்போது சொன்னதை நான் எழுந்ததுக்கப்புறம் சொன்னார். இஸ் a நைஸ் பர்சன். என் கையை பிடிச்சு எல்லாம் பார்த்துக்கலான்னு அப்படியே blink பண்ணார். சரின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஒரு வழியா பாசிட்டிவா வந்தது. அப்பாடான்னு இருந்தது. ஆனா அந்த சந்தோஷமும் இல்லை. எஸ், அவங்க சொன்னாங்க அந்த டாக்டர், இவங்க சொன்னாங்க இந்த டாக்டர், அந்த மெடிசன்ஸ் இந்த மெடிசன்ஸ், அவங்க சொல்லி இவங்க சொல்லி கடைசியில் நான் ப்ரெக்னென்ட் ஆயிட்டேன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் 3 தடவை ப்ரெக்னென்ட் ஆனேன். என்னடா சீக்கிரன்னு பார்க்குறியா? இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓகே, நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இப்போ நான் அதை பார்க்கும்போது எனக்கே சில சிரிப்பாக வருது. காரணம், நான் எடுத்த முட்டாள்தனமான டிசிஷன்ஸ்னால. அந்த மாதிரி டிசிஷன்ஸ் தான் எனக்கு நடந்த ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அந்த டைமில் ரொம்பவுமே வீக் ஆகிட்டேன். ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சரியாக எதுவுமே என்னால் பண்ண முடியல. எதுக்கு எடுத்தாலும் கோவம், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கே போயிட்டேன். இதுக்கு மேலே இந்த சொந்தக்காரங்க வேற. ஏய், நீனும் ரெடி ஆகலையா? அங்க எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வரல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? காலையில நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு? ஃபீவரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. ஏய், என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். இப்படி எதுவுமே சொல்லாம நான் வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அங்கே சங்கடப்பட்டு திரும்ப வர்றதுக்கு நான் வராமலே இருக்கலாம். இல்லை, எனக்கு புரியல. அங்க யார் உன்னை என்ன சொல்ல போறா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? போன தடவை வந்தப்போ உங்கள் அத்தை என்ன சொன்னாங்க? நான் தான் உங்களுக்கு அப்பயே நல்லா திருப்பி கொடுத்துட்டேன்ல. உங்களுக்கு தெரியாது, திரும்பவும் வந்தால் அவங்க அதே டாபிக் தான் எடுப்பாங்க. உங்களை ஏமாற்றி என்னை உங்கள் தலையில் கட்டி வச்சுட்டு தான் சொல்லுவாங்க. அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க ப்ளீஸ். இப்போ நீ வரலனா அவங்க எதுவும் பேச மாட்டாங்களா? இவ இதனால தான் வரலன்னு ஏதோ ஒன்று கண்டிப்பாக பேசிட்டே தான் இருப்பாங்க. நீ ஏன் அதை கன்சிடர் பண்ணுற? அவங்க அப்படி பேசினாங்கன்னா நீ ஹர்ட் ஆகுன்னு தெரிஞ்சுதான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. நீ அதை ஒரு விஷயமாவே எடுத்துக்காம இருந்து பாரு. எப்படி? நான் சொல்கிறேன், பா. விடுங்க, நானே போட்டுக்கிறேன். விடு. பேசாம நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். நான் வந்து அவங்க என்ன ஏதாவது சொல்ல, பதிலுக்கு நீங்க அவங்கள ஏதாவது சொல்ல. பேசுறவங்க பேசட்டும். அவங்க பேசுறத நீ மட்டுமா கேட்க போற? நானும் தான் கேட்க போறேன். நாளைக்கே நமக்கு ஏதாவது ஒண்ணுனா வை, ஏதோ பேசுறாங்கல்ல, இவங்க யாரும் வரமாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்மளை நாம தான் பார்த்துக்கணும். இப்படியே பேசுறவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டே இருந்தேன்னு வை, கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கையை நீ வாழவே மாட்ட. புரியுதா? என்ன? நான் ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போற? கேளு. உங்களுக்கு என்ன எவ்வளோ பிடிக்கும்? சிரிக்காதீங்க, சொல்லுங்க.
தெரிஞ்சது. ஃபைனலி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம். இதெல்லாம் வேண்டாம்னு. இருந்தாலும் என் ஃபேமிலி லாஸ்ட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணலாம்னு சொன்னாங்க. சரின்னு பார்த்தா எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பட் பிறந்த உடனே இறந்துருச்சு. ஓகே ஆண்டி. இட்ஸ் ஓகே ஆண்டி. அதுக்கப்புறம் என் ஃபேமிலி என் கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தான் என் சித்தப்பா ஒருத்தர் அடாப்ஷன் சென்டர் பற்றி சஜஸ்ட் பண்ணார். அது எங்களுக்கே ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. என் ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் அங்கே போனோம். சில பேசிக் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்தோம். இப்போ கூட எல்லாம் ஈஸியாக ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிக்க 4 to 5 months ஆச்சு. அப்போ எங்களுக்கு ஒரு 10 மாதத்துலேயே அங்கேருந்து ஒரு கால் வந்தது. அப்போது இதான் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் முக்கியமான சாப்டர். த மோஸ்ட் வண்டர்ஃபுல் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் இன் மை லைஃப். நான் போனப்போ கார்த்தி எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. அவன் அப்படியே அந்த கோணவாயை பாட்டு என்னை பார்த்து சிரிச்சான் பாரு. இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் அப்படியே மறந்துட்டேன். எனக்குள்ள எனக்கே தெரியாமா ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு, ஹாப்பினஸ்ஸு, இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் ஒரு குழந்தை இல்லைன்னு அப்படியே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோயேன், கார்த்திக் மாதிரி ஒரு பையன் கிடைச்சிருப்பானா? ஆனா நான் பண்ண ஒரு முட்டாள்தனமான தேவையில்லாம நான் எடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்ஸ், மேபி அது நிறைய பேத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அது ஃபெயிலியர் தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு குறைய நினச்சி உன் அழகான லைஃப்பை மிஸ் பண்ணிடாத. என்னை கேட்டால் குழந்தை யார் வேணால் பெற்றுக்கலாம். ஆனால் அவங்கள நல்லபடியாக வளர்க்குறது தான் டிஃபிகல்ட்டான டாஸ்க். அந்த கதையெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம், இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை, கார்த்திக்கும் தெரிய விட்டதில்லை. நீயும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுக்காத. ஐயோ ஆண்டி, நான் இதை என்னைக்குமே சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, வரான்னு நினைக்கிறேன். நம்ம வேற ஏதாவது பேசலாம். மா, நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏய், வந்த முத நாளே நான் வீட்டை விட துரத்திட்டல. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே தான். நிஜமாவா? மதர் கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லு. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். ஆமா, ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதுவா? இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல். ஓ, அப்படியா? சரி சரி. எப்படியோ ஃபைனலி இந்த பிரச்சனை இல்லாமல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாடா, நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன். ஏன்? ஏதாவது தப்பா போயிடுமோன்னு தான். ஆனால் எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும்னு முன்னாடியே தெரியும். எப்படி தெரியும். அதான் எப்படி? That's confidential.